இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். அண்ணா கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு. சரிங்க, இந்தாங்க சூடா இருக்கு, நல்லா சாப்பிடுங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. அண்ணா கொஞ்சம் இது போடுங்க. தரங்க. என் அத்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கடவுளே, என்னோட அத்தை சீக்கிரமா கண்ணு முழிச்சு பார்க்கணும். அவங்க சீக்கிரமா குணமடையணும். அத்தை எழுந்துருங்க. சுரபி, நீ கவலைப்படாத, அம்மாக்கு சரியாயிடும். டாக்டர் வந்துட்டார்ல. ஆனா டாக்டர், அம்மாக்கு என்னாச்சு? இவங்க ரொம்பவே வீக்கா இருக்காங்க. ரொம்ப நாளாவே இவங்க எதுவும் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். இவங்க யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க டாக்டர். எத்தனையோ தடவை நான் இவங்கள சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கெஞ்சி இருக்கேன், ஆனா கேட்கல. இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் பண்ணுவாங்க டாக்டர். ஆக்சுவலி டாக்டர் சார், அப்பா இருந்ததுக்கு அப்புறம் அம்மா ரொம்ப பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர், நாங்க என்ன சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இதுக்கப்புறம் இவங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம். இவங்களை இனிமே நாங்க நல்லா பார்த்துப்போம். நான் இப்போதைக்கு சில டேப்லெட்ஸ் தரேன். இது இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை கொடுங்க, சரியா? சாப்பாட்டுக்கு ஜூஸ், பால், அப்புறம் இவங்களை நல்லா சாப்பிட சொல்லுங்க. இல்லைன்னா இவங்க நிலைமை இன்னும் மோசமாயிடும். சரிங்க டாக்டர், அப்படியே பண்றேன். இதுக்கப்புறம் அத்தைக்கு நான் நிறைய சேவை செய்வேன். நான் நல்லா பாத்துக்கிறேன். வாங்க டாக்டர். அவங்களால இப்ப நம்ம வேலை செய்ய வேண்டியதாயிடுச்சு. சரியா சொன்னீங்கக்கா. இன்னைக்கு நாள் முழுக்க மகாராணி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நாம எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம். இதனால தெருவில் இருக்கிறவங்க நம்மளை பத்தி என்ன யோசிப்பாங்கன்றது நினைச்சாலே ரொம்ப டென்ஷனா இருக்கு. நம்மளை பத்தி தப்பா தானே பேசுவாங்க. இவங்க மயக்கம் போட்டு விழுந்து நாடகம் ஆடுறதை எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம அம்மாவை குடும்பப்படுத்துறோம் தானே எல்லாரும் நினைப்பாங்க. சரியா சொன்ன. கவலைப்படாதீங்க குழந்தைனாரே. வெளியே போய் டிராமா பண்ணா வீட்டுல என்ன நடக்கும்ன்றது இதுக்கப்புறம் இவங்களுக்கு புரிஞ்சிடும். தண்ணி தண்ணி. என்னாச்சு? எழுந்திருச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பாடம் கத்து கொடுத்துட்டு வரேன். அட கடவுளே, இந்த கிளாஸ் எவ்வளவு வேலை தெரியுமா உங்களுக்கு? இருங்க, தண்ணி தானே உங்களுக்கு வேணும். எழுந்துருங்க, எழுந்துருங்க. என்ன தண்ணி தண்ணி தண்ணின்னு கேட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தண்ணி எல்லாம் கிடைக்காது. வெளியே போய் எங்களை அவமானப்படுத்திட்டா வந்திருக்கீங்க. நான் எதுவும் பண்ணலமா. அப்படியே அப்பாவி மாதிரி நடிக்கிற? ரொம்ப அழகா பேசுற. இந்த உலகத்தை பத்தி எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா நீ? எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுமா. நீ சொல்ற எல்லா வேலையும் செய்ய நான் தயாரா இருக்கேன். அடடடடா அக்கா, இங்க பாத்தீங்களா? இவ நமக்கே ஆர்டர் போடுறா. முதல்ல வேலைய பாரு, அதுக்கப்புறம் தான் சாப்பாடெல்லாம் கிடைக்கும். வாங்கக்கா போலாம். இவங்க எப்ப பாரு இப்படிதான் நாடகம் ஆடிட்டு இருப்பாங்க. மகாராணி சீக்கிரம் கீழே வாங்க. மோகின்,
நில்லுப்பா, கொஞ்சம் மருமக கிட்ட சாப்பிட ஏதாவது குடுக்க சொல்லுப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இங்க பாருங்கம்மா, சுருபி என்ன சொன்னாலும் நீங்க அதை செய்யணும். வேலை செஞ்சதான் சாப்பாடு. எவ்வளவு நேரம் தான் படிப்ப? முதல்ல சாப்பிடு. என் செல்ல பையன் தானே நீ. இங்க கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா ஒண்ணும் செத்துற மாட்டீங்க. இந்த மாதிரி நடிக்கிறத கொஞ்சம் நிறுத்துங்க. நான் எல்லா வேலையும் செய்யறேன்ப்பா. எதுக்காக இப்படி உடைச்சீங்க? என்னோட அம்மா ரொம்ப பாசமா இத கொடுத்தாங்க. இப்படி எல்லாத்தையும் அநியாயமா உடைச்சிட்டீங்களே. உங்களை நான் மேலதமா வச்சேன். வாய மூடுங்க. அம்மா, நீங்க ஒரு வேலை கூட செய்ய மாட்டீங்களா? பாவம், இவ அழுறா பாருங்க. உன் பொண்டாட்டி அழறதுதான் உன் கண்ணுக்கு தெரியுது. அம்மா அழறது உன் கண்ணுக்கு தெரியலையா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப அம்மா சென்டிமெண்ட் காட்டுறியா? அப்படிதானே? அது போதும், நீங்க நடிக்கிறது முதல்ல நிறுத்துங்க. இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வைக்கிற. உனக்கு 2 சப்பாத்தி கொடுத்தோம்ல, சொல்லு. இனிமே ஒண்ணுதான். இதெல்லாம் ஒழுங்கா சுத்தம் பண்ணு, இல்லைன்னா அதுவும் கிடைக்காது. பட்னி கடந்து சாக வேண்டியதான். புரிஞ்சுதா? போ. நீ வா போலாம். இந்தா, அட வாங்கிக்க. இங்க பாரு, போகிறதுக்கு முன்னாடி கதவை நல்லா மூடிட்டு போ. அப்புறம் நீ வீட்டுக்குள்ள தூங்க கூடாது, வீட்டுக்கு வெளியே தான் தூங்கணும். என்னாச்சு? எது கூப்பிட்டீங்க? இங்க பாருங்க, பெட் கிழிஞ்சிருக்கு பாருங்க. என்னது கிழிஞ்சிருக்கா? குடு, நான் பாக்குறேன். இந்த அழுக்கான கிழிஞ்ச பெட்ஷீட்டை நீங்க போத்திக்காதீங்க, புரியுதா? உங்க அப்பா வாங்கிட்டு வந்த புது பெட்ஷீட்டை எடுத்துட்டு வரேன். அது ரொம்ப நல்லா இருக்கும். இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும். சண்டை போடக்கூடாது. நீங்க 2 பேருமே இத போத்திக்கோங்க. இந்த நல்லா போத்திக்க.
இவங்க எங்க போயிட்டாங்க? இவருக்கு வேற சாப்பாடு கொடுக்கணுமே. இந்த கிழவி எங்க போய் தொலைஞ்சதுன்னே தெரியலையே. சொல்லுங்க ராஜி சார், சீக்கிரம் வந்துடுறோம். அட கடவுளே, சீ, இந்த கிழவி இப்படி வாந்தி எடுத்து வச்சிருக்காங்களே. ஏ கிழவி, எழுந்துரு. ஏன் இப்படி அசிங்கமா வாந்தி எடுத்து வச்சிருக்க? இப்படி நாரடிச்சு வச்சிருக்கியே, யார் இதை சுத்தம் பண்ணுவாங்க? இப்ப வீடு முழுக்க நாத்து அடிக்குது. நேத்து ராத்திரி எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சுமா. உடம்பு சரியில்லைன்னு எப்ப பார்த்தாலும் ஒரு கதையை சொல்லிடு. நாடகம் ஆடுறதை நிறுத்தாத. ரிமி, கொஞ்சம் பக்கெட்டியே துணியை எடுத்துட்டு வாங்க. இவள என்ன பண்றதுன்னு தெரியல. பாத்தியா இவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு? அக்கா, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இவங்க வேலை செய்யக்கூடாதுன்னா இப்படி எல்லாம் நடிக்கிறாங்க. நாள் முழுக்க ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பாத்தீங்களாக்கா, இதுக்கப்புறம் நான் தான் எல்லாருக்கும் சமைக்கணும். சீக்கிரமா இது எல்லாத்தையும் எழுந்து சுத்தம் பண்ணி வை, புரிஞ்சுதா? வா போலாம். இந்தா, இது உன்னோட துணி. தண்ணி இங்க இருக்கு. நீ வீட்டுக்கு வெளியில போய் குளிச்சிட்டு வா. வீட்டுக்குள்ள வந்து வீட்டை அழுக்காக்காத. நான் எப்படிமா வெளிய குளிக்கிறது? வீட்டுக்குள்ள எப்படி குளிப்பியோ அந்த மாதிரி போய் குளி. பெருசா கேள்வி கேட்க வந்துட்டாங்க. என்னங்க, பேசாம இன்னைக்கு அத்தை கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் சைன் வாங்கிக்கலாங்க. ஏன்னா இப்பெல்லாம் அவங்க ரொம்ப நடிக்கிறாங்க. அவங்க இப்பெல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ரிஸ்கே வேணாம், சீக்கிரமா சைனை வாங்குங்க. புடிங்க. சரி, நான் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தானே, அவங்க எப்பயுமே சைன் பண்ண மட்டும் தான் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, உங்க அம்மா. அம்மா, 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 உள்ள வாங்கம்மா. அட வாங்கம்மா. வாங்கம்மா, மெதுவா வாங்க. உங்களுக்காக நம்ம வீட்ல இன்னைக்கு சூடா சமோசா செஞ்சிருக்காங்க. நீ போ, சமோசாவும் டீ எடுத்துட்டு வா போ. சமோசா தானே, தோ எடுத்துட்டு வரேங்க. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லப்பா. என்னாச்சுப்பா? அது ஒண்ணும் இல்லம்மா. இப்பெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. எப்போ நீங்க கடவுள்கிட்ட போவீங்கன்றது சொல்லவும் முடியாது இல்லையா? அதனால நீங்க சொத்து எல்லாம் எங்க பேர்ல மாத்திட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல கொஞ்சம் சைன் பண்ணுங்கம்மா. அப்படியா? இதுக்காக தான் நீ உன்னோட அம்மாவை எங்க இப்படி உன் பக்கத்துல உட்கார வச்சு பேசுறியா? அட என்னம்மா நீங்க? இல்ல ஏன் இப்படி பண்றீங்க? எதுக்கு எல்லா விஷயத்தையும் தப்பாவே யோசிக்கிறீங்க? இங்க பாருங்க, இதுல கையெழுத்து போடுங்க. அதுக்கப்புறம் நாங்க உங்களை நல்லா பாத்துப்போம். நீங்க எல்லாரும் நல்லா பாப்பீங்களா? கண்டிப்பாமா. நீங்களே கொஞ்சம் யோசிங்களே. இது எல்லாமே எங்க பேர்ல வந்துச்சுன்னா நாங்க உங்களை மகாராணி மாதிரி பாத்துப்போம். ஆமா, உண்மைதாமா. நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம். மகாராணி மாதிரி நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்க. நல்லா இருக்குப்பா. நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிக்கிறீங்கன்னு புரியுது. இந்த சொத்தெல்லாம் இப்ப என் பேர்ல இருக்கும்போதே நீங்க எல்லாம் என்ன இந்த நிலைமையில வச்சிருக்கீங்க. ஒருவேளை சொத்தெல்லாம் உங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டேன்னா
அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். முடியாது, நான் சைன் போட மாட்டேன். இந்த பொம்பளை எப்படி பேசுறா பாத்தீங்களா? இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. உன்னை என்ன பண்ற பாரு. உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இவள அம்மா ப்ளீஸ் ஒத்துக்கோங்களேன். எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அட அம்மா உட்காருங்க அத்தை. எங்க போறீங்க? ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? சைன் பண்ணுங்கம்மா. ஐயோமா நாங்களாம் உங்க பிள்ளைங்க தானே, ப்ளீஸ் சைன் பண்ணுங்கம்மா. அம்மா சைன் பண்ணுங்க. சைன் பண்ணுங்க. இப்ப சொல்லு, சைன் பண்ணுவியா மாட்டியா? இல்லைன்னா கொதிக்கிற தண்ணியில உன் கைய விட்டுருவேன். இல்ல, என்னால முடியாது. சொல்லுங்க. கடைசி தடவை கேக்குறேன். சைன் பண்ணுவியா மாட்டியா? இல்ல, நான் போட மாட்டேன். பண்ண மாட்டேன். மாட்டேன். அம்மா எதுக்கு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? சைன் பண்ணிருங்களேன். போது நிறுத்துங்க. ரிமி, கழுவி கைய புடிச்சு தண்ணிக்குள்ள வை. சரி, சைன் போட மாட்டேல, அப்ப இதுக்குள்ள கைய வை. வை கைய. அம்மா ப்ளீஸ் சைன் பண்ணுங்க. ஏன் நீங்க இப்படி பண்றீங்க? சைன் நான் போட மாட்டேன். அந்த அழகான கையை நீ எவ்வளவு நேரம் தான் பாத்துட்டு இருப்ப? சரி, உன் நடிப்பெல்லாம் போதும், வேலையை பாரு. முதல்ல வீட்டை நல்லா தொட, எழுந்து தொட. வீட்டை நாள் முழுக்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. ஆடி அசைஞ்சு செய்யாம சீக்கிரமா செய்யு. இதுக்கே இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டா மொத்த வீட்டையும் எப்ப சுத்தம் பண்ணி முடிப்பீங்க? வணக்கம் நிர்மலா ஆண்டி. வணக்கம்மா. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது நான் லதாவை பார்க்கணும். அவங்க அவங்க வந்து வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. ஆண்டி, நீங்க போய் கார்டன்ல உட்காருங்க, நான் அத்தைய அனுப்பி வைக்கிறேன். சரி. ஹலோ மகாராணி, உங்களோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. போய் பேசிட்டு வா. இங்க பாரு, சீக்கிரமா பேசிட்டு வா. நம்ம வீட்ல நிறைய வேலை இருக்கு. அப்புறம் நிர்மலா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். அட, உன் கை எப்படி காயமாச்சு? அது வந்து நான் குளிக்கிறதுக்காக அடுப்புல தண்ணி வச்சிருந்தேன். அது தவறி கையில கொட்டிடுச்சு. என்னோட மருமக என்ன அடிக்கும் போது, டார்ச்சர் பண்ணும்போது இப்படிதான் நான் காரணத்தை சொல்லுவேன். ஆனா என்னோட 2 மருமகளும் நல்லவங்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. சரி, அதெல்லாம் விடு. நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இதுக்கப்புறம் என்னால உன்னை அடிக்கடி வந்து பார்க்க முடியாது. ஏன், என்னாச்சு? அது வந்து நான் முதியோர் இல்லத்துல சேர போறேன். முதியோர் இல்லத்துக்கா? ஏன்? ஏன்னா எனக்கு அங்க கிடைக்கிற நிம்மதி நிச்சயமா வீட்டுல கிடைக்கல. இது மட்டும் இல்ல, தினமும் என்னால டார்ச்சர் அனுபவிக்க முடியல. அதனால என் வீட்டை விட்டு நான் போறதுதான் நல்லது. ஆனா நிர்மலா, நம்ம வீடு எப்பவும் நம்ம வீடு தானே. இந்த மாதிரி அங்க நிம்மதியா இருக்க முடியாதுல்ல. இங்க பாரு, நம்ம நிம்மதிக்கு காரணம் வீட்டுல இருக்கவங்க தான். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, முதியோர் இல்லத்துல நம்மளுக்கு சொந்தக்காரங்க இல்லாம இருக்கலாம், ஆனா அங்க தங்கலாம், சாப்பிடலாம், தூங்கலாம். அது மட்டும் இல்ல, நல்ல மரியாதை கிடைக்கும். நான் சொல்றத நல்லா கேளு, நீயும் என் கூட வந்துரு. ஆண்டி, டீ எடுத்துக்கோங்க. சரி, நான் போயிட்டு வரேன். உனக்கு வரணும்னு தோணுச்சுன்னா தயங்காம அங்க வந்துரு. வரேன்.
ஏய், இன்னும் எவ்வளவு நேரம் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்ப? வா, வீட்டுக்குள்ள வா. போய் வேலைய ஆரம்பி. அது வந்து சீக்கிரம் சீக்கிரம் உள்ள வா. முதியோர் இல்லத்துல நம்மளுக்கு சொந்தக்காரங்க இல்லாம இருக்கலாம், ஆனா அங்க தங்கலாம், சாப்பிடலாம், தூங்கலாம். அது மட்டும் இல்ல, நல்ல மரியாதை கிடைக்கும். வேணுமா? சாப்பிடுறியா? வாங்கிக்கோ, அட வாங்கிக்கோ. பாய்க்கா, எனக்கு தூக்கம் வருது. எங்க போற? இங்க வா. வந்து கால் அமுக்கி விடு. நானா? இல்ல, உங்க அம்மா. வா, வந்து புடிச்சு விடு. என்ன பார்த்துட்டு நிக்கிற? கால நல்லா புடிச்சு விடு. எனக்கு கை ரொம்ப வலிக்குதுமா. எப்ப பார்த்தாலும் நடிச்சுக்கிட்டே இருக்கிறது. நம்ம நிம்மதிக்கு காரணம் வீட்டுல இருக்கவங்க தான். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, முதியோர் இல்லத்துல நம்மளுக்கு சொந்தக்காரங்க இல்லாம இருக்கலாம். போதும் விடு, எனக்கு நல்லா தூக்கம் வருது. நான் போய் தூங்க போறேன். இங்க பாரு, காலையில மகாராணி சீக்கிரம் எழுந்துருங்க. ஓவரா தூங்கிட்டு இருக்காத. நீங்க கவலைப்படாதீங்க, நான் நல்லதா இருக்கேன். நான் இந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படுறத பார்த்தா நீங்களும் கஷ்டப்படுவீங்க தெரியும். நீங்க இந்த வீட்டை ரொம்ப பாசமா அன்போட உருவாக்குனீங்க. ஆனா இப்ப இந்த வீட்டுல அன்பு பாசம் எதுவுமே இல்ல, சுத்தமா போயிடுச்சு. வேண்டாங்க, இனிமே நாம இங்க இருக்க வேண்டாம். தம்பி, தம்பி, முதியோர் இல்ல எங்க இருக்கு? அது ரொம்ப தூரமாச்சுங்களே. நீங்க வேணா ஒண்ணு செய்யுங்க, இங்கேயே படுத்து தூங்குங்க. காலையில உங்களை நானே கொண்டு போய் அங்க விட்டுடுறேன். வாங்கம்மா, வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். இவங்களை நைட்டு நான் ரோட்ல பார்த்தேன். இங்க வந்து சேரணும்னு சொன்னாங்க. சரி, நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வரேங்கம்மா. ரொம்ப நன்றிப்பா. அம்மா வாங்கம்மா. அம்மா, இது உங்க பெட். லதா, எப்படி இருக்க? எப்படி இருக்கேன்னு சொல்லு. நான் நல்லா இருக்கேன் நிர்மலா.
இத வாங்கிக்கோங்கம்மா. நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, அப்புறம் நம்ம சாப்பிட போலாம். என்கிட்ட பணம் இல்லையே. எங்களுக்கு பணம் தேவையில்லம்மா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நாங்க உங்களுக்கு சேவை செய்ய தான் இருக்கோம். நீங்க போய் குளிச்சிட்டு வந்துருங்க. ஆமா லதா, நீ இங்க எந்த விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீ போய் சூடான தண்ணியில குளிச்சிட்டு வந்துரு, அப்புறம் நீ ஃப்ரெஷ் ஆயிடுவ பாரு. இவ பேரு லதா, என்னோட ஃப்ரெண்ட். வணக்கம். இனிமே இவங்க நம்ம கூட தான் இங்கேயே இருக்க போறாங்க. உட்காரு லதா, வந்து சாப்பிடு வா. ரிமி, இந்த கிழவி எங்க போனான்னு தெரியல. நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். அக்கா, நானும் வீடு முழுக்க தேடி பாத்துட்டேன்க்கா. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. நம்ம கிட்ட சொல்லாம எங்க போயிருப்பாங்க? கிடைச்சாங்களா? நாங்க வெளியே எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், அம்மாவை காணோம். ஆனா அம்மா எங்க போயிருப்பாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த பொம்பளை ஒருவேளை சொத்து வேற யாருக்காவது எழுதி கொடுத்துட்டா? நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எப்படியாவது அந்த கிழவி கிட்ட முதல்ல கையெழுத்த வாங்குங்கன்னு சொன்னேன். அவங்களுடைய கையை கூட காயப்படுத்திட்டோம். இதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற? அம்மா கொஞ்சம் கூட நம்ம சந்தோஷ பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. சரியா சொன்னீங்கண்ணா. எப்ப பார்த்தாலும் நம்மள அவங்க தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்மள அவமானப்படுத்ததா அவங்க தெருவுல எங்கேயாவது சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரம் அவங்க இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கட்டும், அப்புறம் தானா வீட்டுக்கு வந்துருவாங்க. இல்ல, எனக்கு என்னவோ அப்படியெல்லாம் நடந்திருக்காதுன்னு தோணுது. ஏன்னா அங்க பாருங்க, இந்த இடத்துல மாமாவோட போட்டோ கூட இல்ல. கண்டிப்பா அந்த கிழவி போட்டோவையே எடுத்துட்டு தான் போயிருக்காங்க. இப்ப என்ன பண்றது? எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. அக்கா, எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்களோ? அவங்க கண்டிப்பா நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் முதல்ல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன். அப்பதான் நம்ம மேல டவுட் வராது. நீங்க போய் அந்த கிழவிய கூட்டிட்டு வாங்க. அந்த பொம்பளை வீட்டுக்கு வரட்டும், நல்ல பாடம் கத்து கொடுக்கறேன். அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியில போறத பத்தி அவங்க நினைச்சே பார்க்க கூடாது. வாங்க நான் போலாம். போங்க, சீக்கிரம் போங்க. சாப்பிடு. என்ன யோசிக்கிற? சாப்பிடு. அந்த பருப்பு கொடுங்க. இந்த போட்டோல இருக்கிறவங்க இங்க தான் இருக்காங்களா? ஆமா சார். இவங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கோம். இவங்க ஃபேமிலி இவங்களுக்காக வெயிட் பண்றாங்க. அந்த அம்மாவை கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். அம்மா, அம்மா, என்னாச்சு? போலீஸ் இவங்களை தேடி வந்திருக்காங்க. இவ பிள்ளைங்க இவள நிம்மதியாவே விட மாட்டாங்களா? லதா, எழுந்துரு லதா, எழுந்துரு. என்னாச்சு நிர்மலா? உன்னை பார்க்க போலீஸ் வந்திருக்காங்க. எதுக்கு? உன்னோட பிள்ளைங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க, அதுக்குதான். வேற எதுக்கு? நிர்மலா, நிர்மலா, நாங்க போக மாட்டேன். நாங்க போக மாட்டேன். வா, நம்ம போய் பேசலாம். என்னாச்சு சார்? அம்மா, உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். உங்க பசங்க நீங்க மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நானாதான் என் வீட்டை விட்டு வந்துட்டேன். நான் இனி மறுபடியும் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். நீங்க கண்டிப்பா வந்து தான் ஆகணும். சார், அவங்க தான் இங்கேருந்து போக விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்களே, அப்புறம் ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? இவங்க மனநிலை சரியில்லாதவங்க அப்படின்னு அவங்க பசங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எங்ககிட்ட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் இருக்கு. ஸோ இவங்க இங்கே இருக்கக்கூடாது. அவங்க வீட்டில் தான் இவங்க இருக்கணும். சரி, நீங்கள் வாங்க. கடவுளே, நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. நீ கவலைப்படாத.
நாங்க கண்டிப்பா உன்னை மறுபடியும் கூட்டிட்டு வருவோம். வாங்கம்மா. மாமா உள்ள அங்க வாங்க. பாருங்க. அம்மா அத்தை வாங்க வாங்க. எங்க போயிருந்தீங்க அத்தை? சரி உள்ள வாங்க. வாங்க அத்தை வாங்க. அத்தை நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? நீங்க வீட்ல இருந்து வெளிய தனியா போகாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா? இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு இவங்க கூட இருக்க விருப்பம் இல்ல. அம்மா நீங்க எதுக்கு இப்படி பேசுறீங்க? இன்ஸ்பெக்டர் சார், அம்மா இன்னைக்கு மெடிசின் எடுக்க மறந்துட்டாங்க. அதனாலதான். அம்மா நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நல்லா ரெஸ்ட் எடுங்க. நீங்க உங்க அம்மாவை நல்லா பாத்துக்கணும், சரியா? நாங்க கிளம்புறோம். நான் இங்க இருக்க மாட்டேன். என்ன அத்தை? வாங்க. இன்ஸ்பெக்டர் சார். அட விடுங்க அத்தை. இன்ஸ்பெக்டர் சார். உள்ள போன்னு சொல்றேன்ல. வா. என்னால இங்க இருக்க முடியாது. இன்ஸ்பெக்டர் சார். மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எங்க போன? சுரபி பேப்பர் எடுத்துட்டு வா. இன்னைக்கு எப்படி சைன் பண்ண மாட்டாங்கன்றத நானும் பாக்குறேன். இதுக்கப்புறம் அவங்க வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது. இந்தாங்க. சைன் பண்ணுங்க. சைன் பண்ணுங்க நீங்க முதல்ல. நான் சைன் பண்ண மாட்டேன். போட மாட்டியா? கையெழுத்து போட மாட்டியா நீ? மரியாதையா கையெழுத்த போடு. நீ ஒண்ணு பண்ணு. கையெழுத்த போட்டுட்டு அப்புறம் எங்க வேணா போய் தொலை. நான் சைன் பண்ண மாட்டேன். எழுந்துரு. எழுந்துரு சொல்றல. இவங்களுக்கு என்னாச்சு? ஒருவேளை இவங்க செத்துட்டாங்களா? இல்ல இல்ல ஒண்ணும் ஆயிருக்காது. சீக்கிரம் பாருங்க. பாருங்க. இல்ல உயிரோட தான் இருக்காங்க. டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. இவங்களுக்கு ஒண்ணும் ஆகல. அத்தைக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவங்க தலையில ஏதோ அடிபட்டு இருக்கு போல இருக்கு. இது எப்படி அடிபடுது? இவங்க பாத்ரூம்ல விழுந்துட்டாங்க. தலையில அப்பதான் அடிபட்டுச்சு. சாரி டு சே பட் ஷீ இஸ் இன் கோமா. என்ன? கோமாவா? டாக்டர் சார், இவங்க எப்ப கோமால இருந்து வெளியில வருவாங்க? டைம்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கோ நாளைக்கோ இல்ல நாளன்னைக்கோ உறுதியா சொல்ல முடியாது. ஆனா இதுக்கப்புறம் தான் நீங்க இவங்கள ரொம்ப நல்லா பாத்துக்கணும். சரி சரிங்க டாக்டர். நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க சார். வரேன். போயிட்டு வாங்க. அப்படின்னா இந்த கிழவிக்கு நாங்க சேவை செய்யணுமா? என்னாலலாம் இத பண்ண முடியாது. உனக்கு சொத்து வேணுமா இல்லையா? அப்ப நீ பாத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க ரெண்டு பேருமே டைம் செட் பண்ணி இவங்களை நீங்க பாத்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டி மட்டும் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் அம்மாவை வெளியே துரத்திடலாம். அது வரைக்கும் நீங்க தான் சேவை செய்யணும். இது ரொம்ப நல்லா இருக்கு. மகாராணி மாதிரி தூங்கிட்டு இருக்க. நான் வேலைக்காரி மாதிரி உனக்கு சேவை செய்றேன். பாரு உனக்கு எப்படி சேவை செய்றேன்னு பாரு. இந்தா இன்னும் குடி. என்னாச்சுக்கா? என்ன என்னாச்சா பாரு. நாம இவளுக்கு பணிவிட செஞ்சிட்டு இருக்கோம். அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சூடா சூப்ப ஊத்தி செத்துற போறாங்க. இவங்க மட்டும் செத்துட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். எனக்கு என்னமோ இவன் நடிக்கிறான்னு தோணுது. இவங்க எப்படிக்கா நடிப்பாங்க? டாக்டர் நம்ம முன்னாடி தான் சொல்லிட்டு போனாரு. இவங்க கோமால இருக்காங்க. உடனே இவ கழுத்தை நெரிக்கணும் போல இருக்கு. வேண்டாம்க்கா, விட்டுருங்க. கிழவி செத்துற போறா. இல்ல இன்னைக்கு இவ கைய உடைக்காம விட மாட்டேன். வேண்டாம்க்கா, வேண்டாம், விட்டுருங்க. வேண்டாம்க்கா, போதும், நிறுத்துங்க. இன்னைக்கு இது போதும். நாளைக்கு நான் உங்களை பாத்துக்கிறேன். எந்திரிச்சு வாங்க. மோஹித், என்னால இதுக்கு மேல முடியாது. சுரபி புரிஞ்சுக்கோ. இதுதான் சரியான சமயம். இப்பவே கிழவிய கொன்னுடுங்க. ஆனா யாருக்காவது தெரிஞ்சிருச்சுனா? இயற்கையாவே செத்துட்டாங்கன்னு கதை விட்டுடலாம். அக்கா ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க எல்லாரும் உங்களை கோமால இருந்து நேரா மேல போயிட்டாங்கன்னு நினைப்பாங்க. அட நீமே இப்படிலாம் நம்மளால பண்ண முடியாது.
எல்லாருக்கும் இப்ப நம்ம மேல சந்தேகம் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம முட்டாள்தனமா எதுவும் பண்ணக்கூடாது, புரிஞ்சதா? எங்க இருந்து இந்த ஸ்மெல் வருது? ஏதோ ஸ்மெல் வருது. அக்கா, அத்தை ரூம்ல இருந்து தான் வருது. கடவுளே, ஓ என்னன்னு பாருங்க. இது கூட பெரிய ரோதனையா போச்சு. சீ, ரொம்ப நாத்தம் அடிக்குதுக்கா. என்ன இது இப்படி நாத்தம் அடிக்குது? பெட்லயே டாய்லெட் பண்ணிட்டியா? யார் இதை இப்ப சுத்தம் பண்ணுவாங்க? என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. அக்கா, நான் இதை சுத்தம் பண்ண மாட்டேன். அக்கா, இங்கே இருங்க, நான் இப்ப வரேன். அக்கா, இங்க பாருங்க, இது பச்சை தண்ணி. இவங்க மேல இந்த பச்சை தண்ணியை ஊத்தி விட்டுறலாம். இவங்களும் சுத்தமாயிடுவாங்க, அதோட இந்த நாத்தமும் போயிடும். இங்க பாருங்க, ரூம் ஃப்ரெஷ்னர். அடேங்கப்பா, நீ ரொம்ப நல்ல ஐடியா தான் பண்ணியிருக்க. சரி வா, தண்ணியை ஊத்து. இனிமே நம்ம டென்ஷன் ஆக வேண்டியதில்ல. இல்லைன்னா இந்த நாத்தத்திலேயே நாம செத்து போயிருப்போம். ஒரேடியா செத்து தொலைஞ்சிருக்கலாம்ல. வா. இந்த கேள்வி எங்க போச்சு? மாமா, அக்கா, என்னங்க, சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? இங்க பாருங்க. என்ன? அத்தை எங்க போனாங்கன்னு தெரியல. அட கடவுளே, இவங்க எங்க போயிருப்பாங்க? பாத்ரூம்லயே இல்ல. எப்ப பார்த்தாலும் இவங்க நமக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்னங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப எங்க போனாங்க? அட, அவங்க எப்படி போனாங்க? அவங்க தான் கோமால இருந்தாங்க இல்லையா? உங்களுக்கு தெரியாதா மாமா? இவங்க தான் நல்லா ஆக்ட் பண்ணுவாங்களே. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் ஃபெயில் ஆயிடுவாங்க. பேசாம இவங்க ஆக்டிங் போனாங்கன்னா அவார்டே வாங்கிடுவாங்க. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு யோசிங்க. அட, எப்பயும் போல நம்ம போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிரலாம். அப்பதான் நம்ம மேல சந்தேகம் வராது. இப்ப யார் வந்திருக்காங்க? வாங்க வாங்க பார்க்கலாம். அக்கா, வாங்க போய் பார்க்கலாம் யாருன்னு. அம்மா, உங்களை அவ்வளவு திமிரா உனக்கு? உன்ன நீங்க எல்லாரும் இந்த அம்மாவை எவ்வளவுதான் அடிப்பீங்க? அடிங்க. என் பிள்ளைங்க நினைச்சேன். என் பிள்ளைங்க திருந்துவீங்க, என்னைக்காவது ஒரு நாள் யோசிப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எப்பவுமே திருந்த மாட்டீங்க. நீங்க இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டீங்க. இதுக்கு நான் குழந்தைங்க இல்லாம மலடியாவே இருந்திருக்கலாம். உங்களை நான் பெத்திருக்கவே கூடாது. உங்க அப்பா எங்க இருந்தாலும் சரி, நிம்மதியாவே இருக்க மாட்டாரு. இதெல்லாம் மேல இருந்து பாத்துட்டு தான் இருக்காரு. நீங்க பண்றதெல்லாம் பார்த்து கவலைப்படுவாரு. ஆனா இப்ப நான் பண்ண போறத பார்த்தா அவரோட ஆத்மாவுக்கு கண்டிப்பா சாந்தி கிடைக்கும் நான் நம்புறேன். இங்க இருந்து போங்க, இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. என்ன என்ன பாக்குறீங்க? என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கிழவிக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்ததுன்னா கோமால இருந்த எப்படி எழுந்தான்னு பாக்குறீங்களா? ராத்திரி முழுக்க நான் அந்த பச்சை தண்ணியில நனைஞ்சிருந்தேன். கை கால்ல உதறிச்சு.
கடவுளுக்கே என் மேல இறக்க வந்துருச்சு. நான் கண் முழிச்சதும் எழுந்துருச்சு நேரம் முதியோர் இல்லத்துக்கு போயிட்டேன். அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் நடந்தது எல்லாத்தையும் சொன்னேன். கதறி கதறி அழுத. அப்பதான் இப்படிப்பட்ட பிள்ளைங்க இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்கலாம்னு சொன்னாங்க. நீங்க எல்லாரும் என் உயிர் எடுக்க நினைச்சீங்க. உங்களுக்கு எதுக்காக குழந்தைய இல்லைன்னு தெரியுமா? எப்பவாத யோசிச்சு பாத்தீங்களா? உங்களால நல்ல பிள்ளைங்களா வாழ முடியாதப்ப உங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. என் வீட்டை விட்டு வெளியே போங்க. உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இன்னைக்கு நாங்க எல்லாரும் உன் கதையை முடிக்கிறோம். வாங்க வந்து முடிங்க. நிறுத்துங்க. இவங்களை தொட்டா சும்மா விட மாட்டேன். இழுத்துட்டு போங்க. போங்க. அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா. அம்மா நாங்க உங்க பிள்ளைங்கம்மா. இவங்கள புடிச்சிட்டு போங்க. எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. வா. இவளையும் கூட்டிட்டு போங்க. போ போ நட. இதுக்கப்புறம் என்னைக்குமே யாரும் இந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. நீ எங்க இருக்க? ஏன் இவ்வளவு லேட் பண்ணிட்ட? சரி சரி, டோர் பெல் அடிக்காத, நான் கதவு கிட்ட தான் இருக்கேன். சாரி சார். எதுவும் பேசாத. உள்ள போலாம். டேய், நீ உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? அப்பா அது வந்து நான் உள்ள எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் சரியா இருக்கு. ஹலோ, கொஞ்சம் நெல்லு. நில்லு. பார்த்து மெதுவா. ஏன் சொல்றேன்னா, என் அத்தை பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. மெதுவா. என் பங்கு கொடுங்க. Happy birthday to you. 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 சாப்பிடு. இந்தாங்க. எனக்கு வேண்டாம். இன்னைக்கு என் பர்த்டே, இன்னைக்காவது கொஞ்சம் சாப்பிடுங்களேன். எனக்கு சாப்பிட பிடிக்கல. மம்மி சாப்பிடுங்க. எவ்வளவு அன்பா உங்களுக்கு தரா? ப்ளீஸ் ஆண்டி. நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். சுனிதி, wish you very happy birthday. Thank you.
சுனிதி. தேங்க்யூ அண்ணா. அப்பா. தேங்க்ஸ் பா. சரிப்பா, எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. நான் போய் தூங்க போறேன். ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன். குட் நைட். ஹலோ மகாராணி, எங்க போறீங்க? பிறந்த நாள் முடிஞ்சிருச்சுல, எங்க எல்லாரையும் 12 மணி வரைக்கும் கண்ணு முடிக்க வச்சுட்டல நீ. இப்ப இதெல்லாம் யார் கிளீன் பண்ணுவா? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு போ, புரிஞ்சுதா? என்னாச்சு? தலை ரொம்ப சுத்துது. பரவாயில்ல, நான் உன்னோட எல்லா வலியவும் சரி பண்ணிடுறேன். இல்ல, நீ போ, பரவாயில்ல. சரி வா. எந்திரிங்க மேடம், இன்னைக்கு உங்க பர்த்டே. நான் உங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. என்னாச்சு சுனிதி? உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? என்னாச்சு? மறுபடியும் ஏதாவது தென்படுதா என்ன? இல்ல இல்ல, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ மருந்து சாப்பிட்டியா? மருந்துலாம் சாப்பிடல. என்ன சுனிதி, ஒரு நாள் நான் மருந்து கொடுக்கலனா உன்னால மருந்து கூட சாப்பிட முடியாதா? டாக்டர் என்ன சொன்னாருன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. நீ மட்டும் டிப்ரெஷனுக்கான மருந்து சரியா சாப்பிடலனா உன் உடம்பு என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்ல. இந்த மருந்த மறக்காம சாப்பிடணும், புரிஞ்சுதா? சரி, அதெல்லாம் விடு. இங்க பாரு, நான் உனக்கும் எனக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்கு? வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் ஒண்ணு பண்றேன், முதல்ல நான் ட்ரை பண்றேன், அப்புறம் நீ ட்ரை பண்ணி பாரு. சரியா? விடு, என்ன விடு, என்ன விடுன்னு சொல்றல. விடு சுனிதி, நீ போயிடு. இல்ல, என்ன விட்டுரு. சுனிதி, சுனிதி, டீனா, டீனா, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து, என்ன விட்டுடு. வேணாம். சுனிதி, சுனிதி, என்னாச்சுமா?
என்னாச்சுமா? என்னாச்சுன்னு சொல்லுமா. என்னாச்சு சுனிதி? என்னாச்சு? இவ வழக்கம் போல பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கா. இல்ல இல்ல மாமி, இங்க இங்க யாரோ இருக்காங்க. என்ன வந்து ஆனா டீனாவையும் உன்னையும் தவிர இந்த ரூம்ல வேற யாருமே இல்லையே. உன்னை யாரும் உள்ள லாக் பண்ணது? எனக்கு தெரியலையேப்பா. ஆமா டீனா, யாராவது உள்ள இருக்காங்களா? இல்ல, யாரும் இங்க யாருமே இல்லப்பா. பாத்தீங்களா, நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல. அட இவதான் டீனாவை பாத்ரூம்ல வேணும்னே லாக் பண்ணிருப்பா. இந்த பைத்தியம் பண்றத பார்த்து பார்த்து எனக்கு தான் டென்ஷன் ஆகுது. எப்ப பாரு பயந்துகிட்டே இருக்கா. இப்ப இவன் தெரிஞ்சா அப்பா அவன் தெரிஞ்சான்னு சொல்லிக்கிட்டே. மம்மி போது நிறுத்துங்க. அவ எவ்வளவு பயப்படுறன்னு பாத்தீங்களா? ஐயோ மாலா, நீ என்ன பேசுற? அம்மா அப்பா இறந்த துக்கத்துல இருந்து இன்னும் அவ மீளவே இல்ல. அவளுக்கு அன்பு தேவை. உனக்கே அது புரியவே மாட்டேங்குது. துக்கமா இவளுக்கா? அட இவ பிறந்த அன்னைக்கு இவ அப்பா அம்மாவா முழுசா முழுங்கிட்டா. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். யாருக்காவது துக்கம் இருந்தா அவங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க அம்மா அப்பா இறந்த நாள்னு தெரிஞ்சு கூட கேக் வெட்டி கொண்டாடுவாங்களா? மாலா போதும் ப்ளீஸ், பேசுறத நிறுத்து ப்ளீஸ். ஏன் வாய் அடைக்காதீங்க. அட இந்த பொண்ணு ஒரு பைத்தியங்க. நம்மளே ஒரு நாள் கண்டிப்பா பைத்தியம் ஆக்கிடுவா. நான் சொல்றது கேளுங்க. இவளை கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்துடுங்க. இவளை முதல்ல வீட்டை விட்டு அனுப்புங்க. இவளை அனுப்பணுமா? நீ மறந்துட்டியா? இந்த வீடு இவளோடது, உன்னோடது கிடையாது. பெருசா வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுமா? நீங்க ஏன் தான் ஏன் வாய் அடைக்கிறீங்கன்னு தெரியல. டீனா, இவளை கொஞ்சம் பாத்துக்கமா. மாலா, சாப்பிடுமா. இந்த உன்னோட டிஃபன். மாமி நேத்து ராத்திரி சாப்பிட்டதையா சாப்பிடணும்? நீ என்ன பண்ற? உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? இவளுக்கு நேத்து செஞ்ச டிஃபனை கொடுக்கற? நீங்க கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? அட யாருக்கு என்ன தகுதி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் டிஃபன் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க வேலைக்கே போகாம வெட்டியா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க. பத்தாததுக்கு இந்த வீட்டு வேலை செய்யறதுக்கு யாருமே உதவி பண்றது இல்ல. அவ கிடக்குறா, விடுமா. அவ ரொம்ப கோவக்காரி தான். ஆனா அவளுக்கு நல்ல மனசு இருக்கு. இது பார், அவ சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நீ முதல்ல சாப்பிடு. சுனிதி, இன்னைக்கு ஆபீஸ் போய் ஆகணுமா? போய் தான் ஆகணும். மனசுக்கு அமைதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இம்பார்ட்டன்ட் பேப்பர் இருக்கு, அது இன்னைக்கே அனுப்பணும். அப்படின்னா சரி, ரோஹித் உன்னை டிராப் பண்ணிடுவான். என்ன ரோஹித், டிராப் பண்ணிடு. என்ன மாமா, நான் தனியாவே போய்க்கிறேன். நீ எப்படி தனியா போவ? உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, ரொம்ப டயர்டா இருப்ப. ரோஹித் இவளை டிராப் பண்ணிடு. சரி. நீ என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்க? வாய் ரொம்ப அதிகமாயிருச்சுல. இன்னைக்கு காலையில கூட கத்திக்கிட்டு இருந்த, காலங்காத்தாலும் மூட கெடுத்துட்டியே. என்னாச்சு? என் மேல கோவம் வருதா? கோவம் வருதா? என் மேல ஆசை போயிடுச்சா? சொல்லு, என் மேல ஆசை போயிடுச்சா? இந்த மாதிரி கேவலமா என்கிட்ட பேசிட்டு இருக்காத. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது.
நீ நீ ஓவரா பேசின, நான் மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். என்ன மாமா கிட்ட சொல்லுவியா? அப்படியா? உனக்கு நான் ஒன்று காட்டுறேன் இரு. மாமா கிட்ட சொல்லுவல, இங்க பாரு. இதெல்லாம் என்ன? இதுல ஜாலியா கொண்டாடிக்கிட்டு இருக்க? நீ ரொம்ப கேவலமான ஆளு. உன்ன மாதிரி ஒரு பையன் இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம். ஓவரா பேசாத என்ன? நல்லா புரிஞ்சதா? அப்புறம் இன்னைக்கு நைட்டு தயாராரு. நான் மூடுல இருக்கேன். இன்னைக்கு மட்டும் நீ மூட கெடுத்தன்னு வச்சுக்கோ, சாகடிச்சிருவேன். சரியா? வா போலாம். உன்னை ஆபீஸ்ல கொண்டு போய் விட்டுட்டு போறேன். அட சுனிதி, இப்போ உன் உடம்பு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. சரிங்க பாரு, நானும் அம்மாவும் பர்ச்சேஸ்க்காக வெளியே போறோம். சரியா? நாங்க வந்துடுறோம். போலாம் பா. மாமா, சொல்லுமா. மாமா அது என்ன? அப்படியா? வந்து உட்காரு. என்ன ஆச்சுன்னு சொல்லு. மாமா அது என்ன சொல்லு. மாமா அந்த ரோஹித் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அவனுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேம்மா. உனக்கு நான் இருக்கேன். அழக்கூடாது. என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க மாமா. நான் உங்களை தான் நம்புறேன். நீங்க தான் என்ன உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறீங்க. இது நீ என் தங்கச்சியோட பொண்ணு. நான் உன்னோட மாமாம்மா. அதனால நீ என்னோட பொண்ணு மாதிரி தான். என்னங்க? உங்களதான். சொல்லு. எனக்கு வீட்டு செலவுக்கு கொஞ்சம் பணம் வேணும். என்கிட்ட பணம் தீந்துருச்சு. சுனிதி கிட்ட கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே? எனக்கு கேட்க வெக்கமா இருக்கு. மாசம் மாசம் அவகிட்ட போய் கையேந்த வேண்டியதா இருக்கு. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நீங்க உங்க மொத்த சொத்தையும் ஊதாரித்தனமா குடிச்சு சூதாடி அழிச்சிட்டீங்க. இப்ப உங்களால நாங்க அவகிட்ட கையேந்து நின்னுட்டு இருக்கோம். உங்களுக்கு கொஞ்சமாவது சொரணை இருக்கா? உங்க தங்கச்சி பணத்துல தான் நம்ம இப்ப உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு. அதனால என்ன? இப்ப என் தங்கச்சி பணம் தானே. அதோட சுனிதி என் தங்கச்சியோட பொண்ணு. அவ எனக்கும் பொண்ணுதான். பொண்ணு கிட்ட பணம் வாங்குறதுல என்ன ப்ராப்ளம்? எதுப்பார், அவளுக்கே பணம் கொடுக்கறதுல ப்ராப்ளம் இல்லங்கிறப்ப உனக்கு வாங்குறதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? எனக்கு ப்ராப்ளம் தான். நீங்க போய் முதல்ல ஒழுங்கா ஏதாவது வேலையை பாருங்க. இப்படி வேலை வெட்டி இல்லாம தண்டமா வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. அட உங்களுக்கு கொஞ்சமாவது சூடு சொன்ன இருக்கா? மாமி, நான் ஒன்னும் உங்களை வெளியாள் மாதிரி நினைக்கல. நான் எப்பவுமே உங்களை என்னோட அம்மா மாதிரி தான் பாக்குறேன். இந்தாங்க பணம். தயவு செஞ்சு என்னை வெளியாளா பாக்காதீங்க. உங்க 2 பேரை விட்டா எனக்குன்னு இப்ப யார் இருக்காங்க? ப்ளீஸ் மாமி, இந்த பணத்தை வாங்கிக்கோங்க ப்ளீஸ். நீ ஏன் பொண்ணு.
உன் பணத்தை நீயே வச்சுக்கோ, எனக்கு தேவையில்லை. என்னம்மா அது? பணத்தை இப்படி எல்லாம் தூக்கி வீசக்கூடாது. இது லக்ஷ்மிமா. எடு எடு. மம்மி, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கூடிய சீக்கிரமே நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவோம். அப்படின்னா அதெல்லாம் கேட்காதீங்க. நீங்க கவலைப்படாம இருங்க, சரியா? இப்ப நீங்க போங்க. நிம்மதியா போ. அப்பா, மம்மி சொல்றது கரெக்ட் தானே? அவளுக்கு பைத்தியம் பிடிக்க மருந்தும் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா எஃபெக்ட் ரொம்ப ஸ்லோவால இருக்கு. ஸ்லோவா தானே இருக்கு. அது ஸ்லோவா தான் இருக்கணும். ஏன்னு புரியுதா? அப்பதான் பாக்குறவங்க எல்லாருக்கும் இவ அவளோட அம்மா அப்பா இறந்த துக்கம் தாங்காம கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியமாயிட்டான்னு தெரியும். நேச்சுரலி. ஆக்சுவலா அப்பா சும்மா சொல்லக்கூடாது. உங்களுக்கு செம்ம மூளைப்பா. டாக்டர்ஸ் கொடுத்த எல்லா மருந்தையும் மாத்திட்டீங்க. அவளுக்கு டிப்ரெஷன் மருந்தை தான் கொடுத்துட்டு இருக்கோம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவளோட டிப்ரெஷன் குறையறதுக்கு பதிலா அவளோட பைத்தியக்காரத்தனம் நாளுக்கு நாளா அதிகமாயிட்டு இருக்கு. எப்படி என்னோட பிளான்? பவன், 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 ஒரு நிமிஷம் இல்ல. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ கொஞ்சம் ப்ளீஸ், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ இங்கே வந்துட்டியா? உனக்கும் எனக்கு நடுவுல எந்த உறவும் இல்ல. பவன், பவன், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் ரொம்ப முயற்சி பண்ண, ஆனா என்னால உன்னை மறக்கவே முடியல. மறந்துதான் ஆகணும். உன் லைஃப்ல இனிமே நான் இருக்க கொஞ்சம் கூட விரும்பல. உன்னோட பைத்தியக்காரத்தனம் நம்ம ரெண்டு பேருக்குமே ஆபத்து தான். நான் எப்ப என்ன செய்யறேன்னு எனக்கே கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட மனநிலைமை என்னோட உயிருக்கே ஆபத்து வந்துரும் தோணுது. நீ ஒரேடியா செத்து தொலை. நான் ஒரு பைத்தியக்காரியோட என் வாழ்க்கையை வாழ விரும்பல. புரிஞ்சுதா? தள்ளிப்போ. பவன், பவன், ப்ளீஸ் பவன், நான் சொல்றத ஒரே ஒரு வாட்டி கேளு ப்ளீஸ். பவன், 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 ப்ளீஸ் சொல்றத கேளு. உன் காதலன் போயிட்டான். அப்புறம் என்ன தவிர உனக்கு யாருமே கிடையாது. புரிஞ்சதா? உன் ஆசையை நான் நிறைவேற்றுற மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. என்ன சொல்ற? நீ நடிக்கிறத முதல்ல நிறுத்து. சரி வா வா. எப்பவும் பவுன் பவுன் சொல்லிட்டு இருக்கல, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வேண்டாம் ப்ளீஸ், இப்படிலாம் செய்யாத ப்ளீஸ், என்ன விட்டுரு. என்ன விட்டு, என்ன விட்டு. போயிடு, இங்க இருந்து போயிடு. விடு, போயிடு, இங்க இருந்து போயிடு, போயிடு. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னாச்சுமா? மாமா அங்க இருக்கா. ஒண்ணு இல்ல, ஒண்ணு. ரோஹித் பாருப்பா. அந்த ரூம்ல தான் இருக்கா. உள்ள யாரும் இல்ல. யாரு? பாத்தியா, யாரும் இல்லம்மா. என்ன பொறுத்த வரைக்கும் இவளுக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க உடனே இவளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்க. மருந்தெல்லாம் எதுவும் வேலை செய்யல. அங்க போனாதான் இவளுக்கு சரியாகும். நீ வாய் மூடிட்டு இருக்கியா? சும்மா உளறிக்கிட்டு. உனக்கு ஒண்ணும் ஆகலம்மா, சரியா? கவலைப்படாம இரு, நான் இருக்கேன்ல. கவலைப்படாத. இல்ல இல்ல, என்ன விட்டு.
ஹலோ ஹலோ டீனா, சீக்கிரம் என் ரூமுக்கு வா. உடனே உடனே மேல வா. சுனிதி, டீனா டீனா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு எல்லா இடத்துலயும் ரோஹித் தான் தெரியுறான். ரோஹித் என்னோட மனநிலைமையை சாதகமா பயன்படுத்துறான். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை காப்பாத்து. நீ என்ன சொல்ற? நான் இந்த விஷயத்தை மாமா கிட்ட கூட சொன்னேன். ஆனா அவர் எதுவுமே செய்யல. நம்ம நாளைக்கே போலீஸ் ஸ்டேஷன் போலாம். ரோஹித்துக்கு அகைன்ஸ்டா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரலாம். புரிஞ்சுதா? நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த விஷயத்துல உனக்கு யார் துணையா இருக்காங்களோ இல்லையோ, நான் உன் கூட எப்பவுமே துணையா இருப்பேன். ஆ? இங்க பாரு, கவலைப்படாத. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. எனக்கு உதவி செய்யறதுக்கு தேங்க்ஸ் டீனா. நான் எப்பவுமே உனக்கு துணையா இருப்பேன். எங்கம்மா போற என் செல்ல குட்டி? யாரா நீங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? என் கைய விடு. அட திமிராத. நீ ஏன் துள்ளுற? அவகிட்ட பேசிட்டு இருக்கான். ஏய், தைரியம் இருந்தா என்கிட்ட பேச. அடங்கடி, சொன்னா கேட்க மாட்டேன். நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். விடு. எங்கடி வர நிலா? இங்க வாடி பண்ணி பாரு. போலீஸ்க்கு போலாம். விடு. விடு. கைய விடு. விடுடா கைய. ஏய், கத்தாதடி. சுனிதி, என்னாச்சு? எங்கடா ஓடுறீங்க? சுனிதி, உனக்கு எதுவும் ஆகாது. நான் உன்னை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். உனக்கு எதுவும் ஆகாது. அம்மா டீனா, சுனிதி இப்போ எப்படிமா இருக்கா? அப்பா அவ உள்ள இருக்கா. டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா வழியில 2 பசங்க எங்களை கிண்டல் பண்ணாங்க. நாங்க அவங்களை எதிர்த்து போராடணும். ஆனா அவங்கள ஒருத்தன் சுனிதிய கத்தியால குத்திட்டான். எனக்கு அந்த நேரத்துல ஒண்ணுமே புரியலப்பா. டாக்டர் சார், இப்ப சுனிதி எப்படி இருக்கா? இத பாருங்க, பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. அவங்க நல்லாவே இருக்காங்க. ஈவினிங் நீங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். அம்மா சுனிதி, எப்படிமா இருக்க? யாரா இருந்தாலும் அவனை நான் சும்மா விட மாட்டேன். டீனா, நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் ஆகணும். முதல்ல இவளை இங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இது பருப்பா, டீனா சொல்றதுதான் கரெக்ட். இவளுக்கு உடம்பு குணமாகட்டும், அதுக்கப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். முன்ன விட இப்ப கொஞ்சம் பரவாயில்லையாம்மா? நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். என்ன? சுனிதிக்காக நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேங்க. ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம். இந்த அபசகுணத்தை போக்குறதுக்காக போயிட்டு வரேன். டீனா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் ஆகணும். அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். வா போலாம். பவன், சொல்லு சுனிதி. உனக்கு ஒன்றும் இல்லை. நீ கவலைப்படாத. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன். வா டீனா. சுனிதி, நீ உன் உடம்ப பாத்துக்கோ. என்ன?
ஹலோ 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 டீனா டீனா அவங்க இங்கே வந்துட்டாங்க. உனக்கு ஒண்ணும் இல்லையே? இப்ப வரைக்கும் அவளுக்கு ஒன்னும் ஆகல. ஒருவேளை நீ போலீஸ் ஸ்டேஷன் போன இவ உசுரோட இருப்பாளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. யார் பேசுறத? இங்க பாரு, சுனிதி எதுவும் பண்ணிடாத. என்னாச்சு டீனா? சுனிதிய கத்தியால குத்துன அந்த 2 பசங்களும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நாம இப்ப போலீஸ் கிட்ட போனோம்னா அவங்க சுனிதிய கொன்னுடுவாங்களாம். சரி, அப்ப திரும்பி போயிடலாம். சரியா? சீக்கிரம் போ. டீனா அவங்க என்ன கொன்னுடுவாங்க. என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. ரொம்ப பயமா இருக்கு. எப்படியாச்சும் காப்பாத்து டீனா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டீனா. காப்பாத்து. சரி சரி வீடு, முதல்ல உட்காரு. உனக்கு எதுவும் ஆகாது, எதுவும் ஆகாது. சரியா? உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நாங்க வந்துட்டோம் பாத்தியா? அழாத அழாத அழாத. இவளை கத்தியால குத்துனது ரைட் சைடுல தானே? இவ லெஃப்ட் சைடு பிடிச்சு அழுகுறா. சுனிதி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நாங்க எல்லாரும் உனக்கு துணையா இருக்கோம். இனிமே இங்க யாரும் வரமாட்டாங்க. சரி, நான் கிளம்புறேன். நீ நல்லா ரெஸ்ட் எடு. அழாத அழாத படு. நீ எங்க இருக்க? ஏன் இவ்வளோ லேட் பண்ணிட்ட? சரி சரி, டோர் பெல் அடிக்காத. நான் கதவு கிட்ட தான் இருக்கேன். சீக்கிரம் வா. சாரி சார். எதுவும் பேசாத. டேய், நீ உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? அப்பா, அது வந்து நான் உள்ள எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் சரியா இருக்கு. ஹலோ, கொஞ்சம் நெல்லு. நில்லு. பார்த்து மெதுவா. ஏன் சொல்றேன்னா, என் அத்தை பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. மெதுவா. என் பங்கு கொடுங்க.
இது ரொம்ப நல்ல காரியம்ப்பா. இத முன்னாடியே நம்ம செஞ்சிருக்கலாம். இது பாரு ரோஹித், ஒரு மரம் சமயம் வரும்போது தான் பழம் கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறது நம்ம நல்லதுக்கு தான். இது பாரு, நம்ம வேலையும் முடிஞ்சுது. சுனித்தியும் நாம நினைச்ச மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்துட்டா. அவளுக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. சரியா சொன்னீங்கப்பா. அவ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போயிட்டானா எல்லாம் நமக்கு சொந்தமாயிடும். ஆகாதா பின்ன? அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் இறந்து போன என் தங்கச்சியோட இந்த வீடு, பணம், சொத்து எல்லாம் நமக்கு தானே வந்து சேரும். அப்புறம் சுனித்தியும் நேரம் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவா. இந்த வீட்ல என்ன நடக்குது? நான் உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும். சுனிதிங்க பாரு, நீ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நான் உன்னை புரிஞ்சுக்காம தப்பா நடந்துக்கிட்டேன். இல்ல மாமி, உன் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கதாமா நான் வந்தேன். இப்ப கூட என்னோட வயிறு ரொம்ப வலிக்குது. மாமி, இவ விஷயத்துல எனக்கு எல்லாமே தப்பா படுது. சுனிதிய கத்தியால குத்துனது ரைட் சைடுல தான். ஆனா இவ என்னன்னா லெஃப்ட் சைடுல வலிக்குதுங்கிறா. நம்ம வேலையும் முடிஞ்சது. சுனிதியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா. அவளுக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்கும் சந்தேகமே வரல. நாம இப்போ உடனே டாக்டர் கிட்ட போறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். டாக்டர் சார், அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? எதுவும் சரியில்லைங்க. சுனிதியோட ஒரு கிட்னியை காணும். அதுவும் சமீபத்தில் எடுத்த மாதிரி தான் இருக்கு. அதோட அவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அவங்க மூளை பலவீனமாயிட்டு இருக்கு. என்னைக்காவது அவங்க பிஹேவியரில் நீங்கள் அப்நார்மலாக நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? அதாவது திடீர்னு எமோஷன் ஆகுறது, கத்துறது, கதறது, இல்லைன்னா வித்தியாசமாக கற்பனை பண்ணுறது, எனிதிங் லைக் தட்? ஆமாம் டாக்டர், இந்த மாதிரி பலமுறை நடந்திருக்கு. அப்படின்னா யாரோ அவங்கள வேணும்னே பைத்தியமாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதோட இதை விட மோசமான விஷயம் இன்னொன்று இருக்கு. என்னாச்சு டாக்டர்? சீக்கிரமா சொல்லுங்க ப்ளீஸ். சுனிதியை யாரோ பலமுறை ரேப் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து இவளுக்கு எவ்வளவு கொடுமை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆளையா நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இவங்களா நான் பெத்த பிள்ளைங்களா? கேவலமா இருக்கு. ஒரு அப்பாவி பொண்ணோட கிட்னியை வித்து அவ மானத்தை வியாபாரம் பேசி பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் ஏன் தப்பு தான். நான் தான் சுனிதியை கைவிட்டுட்டேன். நான் அதை பண்ணாம இருந்திருந்தா அவளுக்கு இந்த கொடுமை நடந்திருக்காது. இனிமே அவளுக்கு அப்படி நடக்க நான் விட மாட்டேன். இனிமே நான் சுனிதிக்கு தான் துணையா இருக்க போறேன். அம்மா, இனிமே நானும் உங்களுக்கு துணையா இருப்பேன். இனிமே நான் என்ன சொல்றேனோ அதை நான் சொல்ற மாதிரி நீங்க அப்படியே செய்யணும். மாமி, நான் குணமாயிடுவேன்ல? ஏமா இப்படி பேசுற? நீ கண்டிப்பா குணமாயிடுவ. மாமி, எனக்கு என்னாச்சு? தயவு செஞ்சு சொல்லுங்க. உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. உன் காயம் கொஞ்சம் ஆழமா இருக்காதான். உனக்கு வேற எதுவும் இல்ல. நீங்க ப்ளீஸ் எப்பவும் என் கூடயே இருங்க. என் பக்கத்துலயே இருங்க. நீங்க இருக்கும்போது என் அம்மாவே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. நீயும் என் பொண்ணுதான். என்ன மன்னிச்சிடுமா. இன்னை வரைக்கும் நான் உன்னை தப்பா திட்டிட்டேன்.
நான் பண்ண இந்த பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது. மாமி, எனக்கு உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். எதை சொல்லணும்னு நினைச்சாலும் எல்லாத்தையுமே சொல்லு. நான் உனக்கு இருக்கேன் மத்தோனையா. மாமி, ரோஹித் என்ன அப்பா, புது கஸ்டமர் கிடைச்சாங்களாப்பா? கிடைச்சிட்டான்ப்பா. பெரிய பணக்காரன், எக்ஸ்ட்ரா தரவும் தயாரா இருக்கான். இது பாரு, அந்த பொண்ணை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுக்க. புரிஞ்சுதா? அவ நம்மளோட ஏடிஎம்பா. கரெக்டு தான்ப்பா. நீங்க அம்மாவை நைட்டு எந்திரிச்சிடாம மட்டும் பாத்துக்குங்க. மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு ராத்திரி எப்போ வரும்னு இருக்கு. என்ன சார் இது? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? வாங்க அப்பா. எதிரில் இருக்கிற ரூம் தான். எஸ் சார். நீ போ. இரு சார். ஓ, இந்தாங்க. வரேன் சார். மலா, என்ன இதெல்லாம்? வீட்டுக்கு போலீஸ் வர வச்சிருக்க? வாய மூடுங்க. போதும் நீங்க பண்ண அக்கிரமம். அம்மா, பவன் உங்ககிட்ட. சீ, எனக்கு நினைச்ச அருவருப்பா இருக்கு. நீங்க புருஷன்னு இவங்க என் பிள்ளைங்கன்னு சொல்றதுக்கு. அட, நீங்கள மிருகத்தை விட ரொம்ப மோசமானவங்க. மனுஷங்கன்னு சொல்ல லாய்க்கு இல்லாதவங்க. யாராவது சொந்த தங்கச்சி பொண்ணையே வியாபாரம் பேசுவாங்களா? நாளைக்கு உன் பொண்ணை வச்சு கூட வியாபாரம் பேசுவ. மாலா, வாய மூடு. நீங்களே என்ன பண்ணிருக்கீங்க? 2 பேரும் ரவுடிங் மாதிரி வர வச்சு சுனிதியை தாக்கி அவ கிட்னி எடுத்திருக்கீங்கல்ல? அது யாருக்கும் தெரியாம போயிடுமா என்ன? அம்மா, உன்னோட கேவலமான வாயால என்ன அம்மான்னு கூப்பிடாத. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க செத்து போயிட்டீங்க. இன்னில இருந்து எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுதான், சுனிதி மட்டும்தான். நீங்க உருப்படியா ஒரு வேலையை தேடிக்கணும்னு தான் நான் உங்களை திட்டிட்டு இருந்தேன். ஆனா அதுக்காக அந்த பொண்ணையே வியாபாரம் பேசுவீங்கன்னு நினைக்கல. இன்ஸ்பெக்டர் சார், இவங்க எல்லாரையும் முதல்ல இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. அட அம்மா, என்ன பண்றீங்க? அம்மா, வாயா வாயா. மம்மி, வாயா. மம்மி, போ போ. ஏய், நீ வா வா. வா. போங்க போங்க.